ரமலான் நோன்பு மாதத்தை ஒட்டி ஒன் ஆஃப் முறையில் 500 ரிங்கிட் உதவி நிதியை அரசாங்கம் வழங்குவதாக கூறப்படுவதை நிதி அமைச்சு மறுத்துள்ளது. அப்படியொரு உதவி எதுவும் இல்லை என பேஸ்புக் வாயிலாக கருவூலம் தெளிவுபடுத்தியது. எனவே சந்தேகப்படும்படியான லிங்க் இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என பொதுமக்களை அது எச்சரித்தது. அரசாங்க உதவி என்ற பெயரில் பொறுப்பற்ற தரப்பினர் மோசடி செய்யலாம் என்பதால் எதையும் நன்கு ஆராயாமல் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் என கருவூலம் கேட்டுக்கொண்டது. அரசாங்க உதவிகள் குறித்து பொதுமக்கள் நிதி அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடக பக்கங்களிலும் சரிபார்த்துக் கொள்ளலாம். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் படத்துடன் முன்னதாக வைரலான போஸ்டரில் ரமலானுக்காக 500 ரிங்கிட் ரொக்க உதவி மக்களின் வங்கிக் கணக்கில் போடப்படுவதாகவும் தகுதியை சரிபார்க்க லிங்க் இணைப்பை கிளிக் செய்து தனிப்பட்ட தகவல்களை பதிவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அமெரிக்கா விதித்துள்ள புதிய இறக்குமதி வரிகள் தொடர்பாக வரும் வெள்ளிக்கிழமை அமைச்சரவையில் விளக்கமளிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இப்புதிய வரி விதிப்பு நாட்டின் ஏற்றுமதி மற்றும் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அரசாங்கம் நிலைமையை கவனமாக கண்காணித்து வருவதாக அவர் தெரிவித்தார். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு வரும் பொருட்களுக்கு புதிய உலகளாவிய வரிகளை அறிவித்துள்ளார். முதலில் 10 விழுக்காடாக அறிவித்தவர் பின்னர் 15 விழுக்காடாக அதனை மாற்றினார். கடந்த ஆண்டு அவர் தடாலடியாக விதித்த பரஸ்பர வரி செல்லாது என அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை அடுத்து ட்ரம்ப் இப்புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மலேசியா குறிப்பாக மின்னியல் உள்ளிட்ட பல பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதால் இப்புதிய வரி அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு கூடுதல் செலவாகி மலேசிய நிறுவனங்களுக்கு சவாலாக மாறக்கூடும். இந்நிலையில் முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சான மீதி தற்போது இந்த வரியின் தாக்கத்தை ஆய்வு செய்து வருகிறது. அவ்வகையில் வெள்ளிக்கிழமை அமைச்சரவை விளக்க கூட்டம் மலேசியாவின் வணிகங்கள், ஏற்றுமதி மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பாதுகாக்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மலேசியாவின் முக்கிய வாணிப பங்காளிகளில் ஒன்று என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். என் உலகமே அமைதியாகிவிட்டது என சொல்லனா துயரத்தில் மூழ்கியுள்ளார் அன்பு மகன் இந்திரனை பிரிந்து துயரம் பினாங்கைச் சேர்ந்த 52 வயது தாய் உஷா. அவரின் அந்த மூத்த மகன் குவாந்தான் ஆயுதப்படை பயிற்சி தளத்தில் திடீரென மயங்கி விழுந்து அண்மையில் உயிரிழந்தார். ஒவ்வொரு நாளும் காலை வணக்கம் என செய்தி அனுப்பி தாயின் உணவு, வாழ்க்கை குறித்து கவலைப்பட்ட மகன் இன்று இல்லை. ஆயுதப்படை வீரராக இருந்த கணவர் கயாம்புவும் 2016இல் விமான விபத்தில் உயிரிழந்த பின் மகன் இந்திரன் தான் குடும்பத்தின் தூணாக இருந்தார். ஆனால் 22 வயதில் அவரின் வாழ்க்கை பயணம் முடிந்துள்ளது. உஷாவுக்கு இந்த இழப்பு அளவிட முடியாதது. ஆனால் மகன் தினமும் சொன்ன அன்பு வார்த்தைகள் அவர் மனதில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இந்திரனின் சவப்பரிசோதனை அறிக்கை துன்புறுத்தல் அல்லது பகடிவதை எதுவும் நடக்கவில்லை என உறுதிப்படுத்தியுள்ளது. இவ்வேளையில் கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் உஷாவின் வீட்டுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறியுள்ளார். 6ஆம் வகுப்பு மாணவியான கடைசி மகள் மைத்ராஷினிக்கு கல்வி உதவி வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார். உஷாவின் மற்ற குழந்தைகளான 21 வயது வர்ஷினி UMK பல்கலைக்கழகத்திலும் 17 வயது சர்வியன் கூலிம் PDRM MRSM கல்லூரியிலும் படித்து வருகின்றனர். சபாவை இன்று அதிகாலை 12:57 மணிக்கு ஒரு வலுவான நிலநடுக்கம் உலுக்கியது. ரிக்டர் அளவை கருவியில் 6.8 பதிவாகிய இந்த அதிர்வு கூடாட் நகரின் மேற்கு கரையிலிருந்து சுமார் 49 கிலோமீட்டர் தொலைவில் 678 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது. கூடாட் தவிர்த்து கோத்தா கினபாலு, புத்தாத்தான் உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் அதிர்வை உணர்ந்தனர். இதையடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உடனடியாக கடற்கரை பகுதிகளில் மற்றும் சபா அனைத்துலக மாநாட்டு மையம் அருகே
கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் அனுபவங்களை பகிர வீடியோக்களும் வைரலாகியுள்ளன. சரவாக், புரூனை மற்றும் தீபகற்ப மலேசியாவின் சில பகுதிகள் வரையில் நில அதிர்வு உணரப்பட்டது. எனினும் மலேசிய வானிலை ஆராய்ச்சித்துறையான மேட் மலேசியா சுனாமி அபாயம் இல்லை என உறுதிப்படுத்தியுள்ளது. இதுவரை பெரிய சேதம் அல்லது உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. இந்நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை முறையாக பின்பற்றுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தொலைத்தொடர்பு நிறுவனம் ஒன்றின் முன்னாள் இயக்குநரை கைது செய்துள்ளது. 50 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் 2012ஆம் ஆண்டு ஒரு வங்கியின் குழும நிர்வாக இயக்குநருக்கு 8 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இந்த லஞ்ச பணம் ஃபைபோ ஆப்டிக் திட்டத்திற்கான 400 மில்லியன் ரிங்கிட் வங்கி கடனை பெறுவதற்காக வழங்கப்பட்டதாக விசாரணையில் கண்டறியப்பட்டது. கடன் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய போலியான விவரங்களுடன் கூட்டு உத்தரவாத ஆவணத்தை அவர் சமர்ப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. கைதான ஆடவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்படுகிறார். MACC சட்டத்தின் கீழ் லஞ்சம் வழங்கிய குற்றச்சாட்டும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலியான ஆவணங்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்படுகின்றன. புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புது கிளை. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க. அதிபர் டொனால்ட் டிரம்பின் மாரலாகோ இல்லத்தின் பாதுகாப்பு பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்த ஆயுதமேந்திய ஆடவன் அமெரிக்க ரகசிய சேவை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டான். இச்சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுமார் 1:30 மணி அளவில் புளோரிடா மாநிலத்தின் பால்ம் பீச் பகுதியில் நிகழ்ந்தது. 21 வயது சந்தேக நபர் ஒரு துப்பாக்கியும் எரிபொருள் கொள்கலனும் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு பகுதிக்குள் நுழைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவனை தடுக்க முயன்ற ரகசிய சேவை அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் போலீசார் ஆயுதத்தை கீழே வைக்கும்படி எச்சரித்தனர். ஆனால் அவன் அதனை கேட்காமல் துப்பாக்கியை உயர்த்தியதால் அதிகாரிகள் ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக அவனை நோக்கி சுட்டனர். சூடுபட்டு சம்பவ இடத்திலேயே அவன் உயிரிழந்தான். எந்த அதிகாரிகளுக்கும் காயம் ஏற்படவில்லை. சம்பவம் நடந்த போது ட்ரம்ப் அங்கு இல்லை, மாறாக தலைநகர் வாஷிங்டனில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் குறித்து அமெரிக்க மத்திய புலனாய்வு துறையான FBI மற்றும் ரகசிய சேவை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாரலாகோ இல்லத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.